உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன், ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட பிரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 13/2/25 இருக்கின்றோம். ஆவியானவர் நம்மை அன்றாடம் வழி நடத்தி வருகிறார். அன்னையின் அன்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 72 10 11 12. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 2:16-25. ஆண்டவர் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். கடவுளின் சிந்தனை மனிதன் என்ன பெயரிடுவானோ என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அவன் பெயரானது. ஆனால் அவன் தனிமையை கண்டு வருந்திய கடவுள் அவன் உறக்கத்தில் விலா எலும்பு ஒன்றை எடுத்து பெண்ணாக மாற்றிய கடவுள் இன்று இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு மனிதர்கள் என்ன அலப்பறை, என்ன அலட்டல். இதனால்தான் பெண் ஆணுக்கு அடங்கி வாழ வேண்டும் என்பது பெண் என்று ஆதாமை அழைத்தார். தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 7:24-30. சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இன்று நாம் விசுவாசம் எப்படி இருக்கு? கிரேக்க பெண் போல் உறுதியான நம்பிக்கை நமக்கு வளரணும். ஒரு நாள் கணவன் மனைவி வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் இஸ்ரேல் போக ஆசைப்படுகிறார்கள். ஆனால் என்ன செய்வது? அவர்கள் அங்கு சென்ற இடத்தில் நீங்கள் எந்த பாவமும் செய்திருக்கக்கூடாது என்ற ஒரு விதி அவர்களுக்கு. ஆனால் இந்த கணவன் நிறைய பாவம் செய்கிறார் என்று தன் மனைவி எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பார். ஒரு நாள் அவர் குருவிடம் செல்கிறார்கள். அப்போது குருவே, நாங்கள் வெளியூர் இஸ்ரேல் செல்ல வேண்டும், அங்கு ஆண்டவருடைய பிறப்பு அந்த இடங்களை சந்திக்க. சரி, அப்போ இந்த என் கணவனால் வர முடியவில்லையே என்று சொல்லும்போது அந்த குருவிடம் நீதி கேட்க செல்கிறார்கள். அவர் சொல்கிறார், சரி, அப்படி என்றால் உங்களுக்கு நான் ஒரு அளவைக்கோலை கொடுக்கிறேன். அது அந்த கோவிலிலிருந்து அவர் வீடு முற்றம் வரை அந்த அளவுக்கோலை மெஷர் பண்ணுங்கள். அந்த மெஷரில் 1 இன்ச்சு கூட அவர் அந்த குறைஞ்சிருந்தாலும் அவர் போக முடியாது அப்படின்னு அங்கே கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவரை செய்து அவரை தடுக்கிறாங்க. ஆனால் கடவுள் மனது வைத்தால் யாராலும் எந்த ஆசீர்வாதத்தையும் யாரும் பறிக்க முடியவே முடியாது. இவர்களும் போய் அளக்கிறார்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக அளக்கும்போது ஒரு இடத்தில் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கிறது. அதான் அவர் கேட்டது, ஒரு ஸ்டெப் அதிகமாக இருந்தாலும் அவர் போக வாய்ப்புள்ளது என்று. அப்போது எப்படி என்று பார்க்கும்போது கடவுளிடம் அந்த குருவிடம் கேட்கும்போது கடவுள் வாயிலாக கடவுள் மூலமாக அவர் பெற்ற அந்த ஆசிரியர் அவர் சொல்கிறார், அவர் வைத்த அந்த அடி ஒரு அடி அவருடையது. அவர் மனம் மாறியதால் அந்த ஒரு அடியை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அதான் கடவுள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தது போல கடவுள் அமைத்து வைத்த மேடை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 1000 விழுதுகள் இருந்தென்ன, ஆனால் உன் உறவு 1000 விழுது போல் உறவு 1000 இருந்தாலும் வந்தும் என்ன பயன்? என்ன வேறென நீ இருந்தால் அதில் விழுந்து விடாதிருப்பேன். பேருக்கு பிள்ளை, பேச்சுக்கு சொந்தம்,
தேவைக்கு என் தேவையை யார் அறிவார், உன்னைப் போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று கணவன் மனைவியினுடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். சீராக் ஆகமத்தில் என்ன சொல்கிறது என்றால், 26வது அதிகாரம் முதல் வசனம், துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன், அவனுடைய வாழ்நாள் எண்ணிக்கை 2 மடங்காகும். நல்ல மனைவியை ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவார். அதான் ஒரு பெண் எல்லாவற்றிற்கும் முதல் ஆணிவேராக இருக்க வேண்டும். கணவனுக்கு அடங்கி கிடையாது, அடங்கி வாழ்பவள் நல்ல மனைவி என்று நமக்கு தன் மனைவியின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்பவர் தான் கணவன். இதோ நமக்கு ஒரு நல்ல வசனத்தை தந்த இறைவனுக்கு நன்றி. அன்பிறைவா, இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பொருட்களினால், பணத்தினால் நல்ல அன்பு கிடைக்காமல், ஆதரவு கிடைக்காமல் பிரிவினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் என்ற அந்த ஒரு பெயரை வைத்து பிரிய காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து கணவன் மனைவி உறவை நீங்கள் விசுவாசத்தில் எங்களுக்கு காட்டி கொடுத்த இந்த வார்த்தையின் பிரகாரம் வாழ எங்களுக்கு அருள் செய்யும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.